வெல்கம் பேக் பா. இன்னைக்கு வீடியோல வித்தின் மினிட்ஸ்ல இப்படி இருக்க இந்த போட்டோவை இந்த மாதிரி அனிமி லெவல்ல எப்படி நீங்க சேஞ்ச் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தர போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறதுல ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் நீங்க உங்க இமேஜை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வித்தின் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு சூப்பரான ஒரு அனிமியை வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆப் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே அளவுக்கு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க தான் நினைக்கிறேன். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல நீங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதை தாண்டி ஏஐ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் உங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளான்ஸா சொல்லிடுறேன். பட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி ஆர்ட்டை எப்படி நீங்க கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை சேர்த்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நண்பாஸ், நான் சொன்ன அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Meitu அப்படின்ற அந்த ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபோட்டோ, கேமரா, பியூட்டி, கொலாஜ் அண்ட் வீடியோ எடிட்டிங், வீடியோ ரீடச், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ ஆர்ட்னு இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிறது. இது தாண்டி பக்கத்தில் இமேஜ் குவாலிட்டின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஏஐ ஆர்ட் தான். ஸோ அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பெயிண்டர் அண்ட் ஏஐ போர்ட்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஆர்ட், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த அப்லோட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஏஐயாக மாற்ற போகிறீங்க அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கினேன். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய சூப்பரான ஒரு இமேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. ஃபர்ஸ்ட்டில் இருக்க இமேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் எழுதிருக்கு. லாஸ்ட்டில் இருக்க கிளியர் ஸ்க்ரீன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு சேவ் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எதோ சைனீஸில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடல்னு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ப்ரோமோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லாயிருக்கும். அதை தாண்டி இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க ஃபேஸாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நிறைய காட்டும். அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ஸ்க்ரீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கின மாதிரி வருது. பட் நீங்கள் இமேஜை கிளாரிட்டியாக நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வேறு எதனா ஃபோட்டோஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம தளபதியோடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நான் இது வரைக்கும் இதில் எடிட் பண்ணி எல்லா ஃபோட்டோஸையும் காட்டுறேன். இப்படி இருக்க இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பாருங்கள், நான் எடிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். தென் நான் இந்த ஃபோட்டோவை போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனிமி கிரியேட் பண்ணி கொடுக்குது. என்னுடைய ஃபேஸ் போடலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஃபேஸ் போட்டு நான் பண்ணதுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமி லெவலில் போட்டு கொடுக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அனிமி லெவலில் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபைனலாக தளபதியோடைய ஃபேஸை பார்த்துடலாமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தளபதியோட ஃபோட்டோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் அனிமி லெவலில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ஃபோட்டோவும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதியோடைய நார்மல் ஃபோட்டோ நல்லா இருக்கா, ஏஐ ஜென்ரேட் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்றத. ஸோ ஓகே நண்பாஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ கண்டுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த Meitu ஆப் எத்தனை பேருக்கு தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் போட்டு விட்டுருங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சேர்த்து கமெண்ட்ல கமெண்ட் போட்டு விட்டுருங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயே வந்து பார்த்தீங்கன்னா அனிமி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு சூப்பரான அனிமி லெவலில் ஒரு ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற இமேஜுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக கொடுங்க. இந்த தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர் ஆர்ட் அதாவது ஃபோட்டோஸை தாண்டி நீங்கள் வீடியோ தான் என்ஹான்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட Meituவோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு
ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. விங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆப் தான் விங்க்ன்றதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த ஆர்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி இன்னும் இமேஜ் குவாலிட்டி இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, வீடியோ என்ஹான்ஸராக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மீட்டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃபோட்டோஸை ஸ்கூலாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமி லெவலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்கள் வாங்க தமிழா.